இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்ப நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அத தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பிரஷர் குக்கர சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா உடைச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் மாங்காவ தோலெல்லாம் சீவிட்டு ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பிரஷர் குக்கர் மூடிய போட்டு வெயிட்டையும் போட்டு 3 விசில் வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் புளிப்புள்ள மாங்காவா சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 3 கொதி வந்தோடனே கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. மாங்காய் சீசன் முடியறதுக்கு முதல்ல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. மாங்காய் பிரியர்கள் யாராவது இருந்தால் மறக்காம இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க.